ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துகிறார். வேதத்தில் ஒரு பகுதியை வாசித்து அந்த பகுதியில் உள்ள ஒரு தேவ மனிதரை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த செய்தியின் தலைப்பாக தேவன் பயன்படுத்திய பாத்திரம். தேவன் பயன்படுத்திய பாத்திரத்திலே வேதத்திலே அநேக மனிதர்கள் உண்டு. தேவன் பயன்படுத்திய மனிதர்கள் அவர்களை பார்க்கும்போது தீமோத்தேயுவை குறித்து பார்க்க போகிறோம். பவுலுடைய ஊழியத்தில் தீமோத்தேயு, பவுல் சொல்லுகிறார், 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயு என்று சொல்லுகிறார். தீமோத்தேயுவை தன்னுடைய மகனாக சொல்லுகிறார். ஊழியத்தில், பவுலுடைய ஊழியத்தில் அநேக சீஷர்களை உருவாக்குகிறார். அதில் தீமோத்தேயு மிக முக்கியமானவனாக கருதப்படுகிறார். வேதத்தில் இந்த தீமோத்தேயு குறித்து பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனைகள் ஊடே தேவன் அவனை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துகிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், இடுக்கமான பல பாதைகள், துன்பமான சூழ்நிலைகளை நாம் கடந்து வருகிறோம். ஆனால் ஒன்று என்னால் கூற முடியும், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், ஆண்டவர் நம்மை வல்லமையாய் பயன்படுத்தவும் கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை, நோக்கத்தை வைத்திருக்கிறார். We are very special. நீங்கள் ஆண்டவருக்கு மிக சிறப்பானவர்களாய், விசேஷமானவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. தீமோத்தேயுனுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது, தீமோத்தேயுவை குறித்து சொல்லும் பொழுது, தீமோத்தேயுனுடைய வாழ்க்கையிலே முதலாவது அவனுடைய உள்ளத்தில் ஒரு பிரச்சனை என்ன? அவனுடைய உள்ளத்திலே ஊனம் என்று வைத்துக் கொள்வோம். உள்ளத்திலே பிரச்சனை. அப்போஸ்தலர் 16:1 வாசிக்கும் பொழுது, தீமோத்தேயு என்பவன் அவன் லிஸ்திரா பட்டணத்தை சார்ந்தவன் என்று சொல்லப்படுகிறது. இந்த லிஸ்திரா பட்டணம் நீங்கள் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 14:13 வாசிக்கும் பொழுது 7ஆம் வசனத்திலே லிஸ்திரா பட்டணத்தை குறித்து சொல்லும் பொழுது, அதில் தொடர்ந்து அந்த பகுதியை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அந்த லிஸ்திரா பட்டணமானது விக்கிர ஆராதனை நிறைந்த பட்டணம் என்று சொல்லப்படுகிறது இல்லையா? ஒருவேளை இந்த விக்கிர ஆராதனை நிறைந்த பட்டணத்தின் சூழ்நிலையிலே அவன் இருக்கிறான். அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு நாம் சூழ்நிலைகளை சொல்லுகிறோம். நான் இந்த சூழ்நிலையில் இருக்கிறேன், இந்த பிரச்சனை எனக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லுகிறோம் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் பொழுது சூழ்நிலையை சொல்வது இயல்புதான் இல்லையா? இவனுடைய ஊர் விக்கிர ஆராதனை நிறைந்த பட்டணம். அது மாத்திரமல்ல, அந்த பட்டணத்திலே வளர்கிற இவனுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். 16:1 அப்போஸ்தலரிலே வாசிக்கும் பொழுது, அவருடைய தாய் யூத பெண்மணியும் அவருடைய தகப்பன் கிரேக்கன் என்று சொல்லப்படுகிறது இல்லையா? இது ஒரு கலப்பு திருமணத்திலே அவருடைய தாய் தகப்பன்மார்கள் சொல்லப்படுகிறது. குடும்பத்திலையும் இங்கே பார்க்கிறோம் இல்லையா? இது அவனுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு பெரிய தாக்குதலாக இருக்கலாம். வீட்டின் சூழ்நிலை, நாம் வசிக்கிற இடத்தின் சூழ்நிலை நமக்கு பல பிரச்சனைகளை கொடுக்கலாம். உள்ளத்தின் ஆழத்தில் ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு அதிகமான காயங்களும் வருத்தங்களும் பிரச்சனைகளும் நமக்கு இருக்கலாம். ஆனால் ஒன்று சொல்ல முடியும், ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிற தேவன். மனிதன் முகத்தை பார்க்கிறார், ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, உள்ளத்தில் காயப்பட்டு இருக்கலாம், உள்ளத்தில் பிரச்சனையோடு இருக்கலாம். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். தீமோத்தேயு இந்த உள்ளத்தில் பிரச்சனையோடு இருக்கிற ஒரு சூழ்நிலை தான். இதனால தான் அங்கே சொல்லுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயு குறித்து சொல்லும் பொழுது, 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவன் பயந்தவன் என்று சொல்லுகிறார். தீமோத்தேயு குறித்து அவன் பயமில்லாமல் இருக்க பாருங்கள் என்று சொல்லுகிறார். அவன் இயற்கையாகவே பயமுள்ளவனாய் இருக்கிறான். 2 தீமோத்தேயுவிலே நீங்கள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி தீமோத்தேயுவை பவுல் இங்கே உற்சாகப்படுத்துகிறார். இவனுடைய நிலைமையை பார்க்கும் பொழுது இவன் பயந்தவனாக இருக்கிறான் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். பயந்து இருக்கிற என்னுடைய வாழ்க்கை இல்லையா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக பயங்கள் நம்மை இல்லையா? எதிர்காலத்தை குறித்ததான பயம், தன் பிள்ளைகளை குறித்ததான பயம், தன் வாழ்க்கையிலே பலவிதமான தோல்வியிலே அநேகருக்கு பயம். எப்படி நான் வாழ்வேன், எப்படி நான் என்னுடைய வாழ்க்கையை கடந்து போவேன் என்று சொல்லி பயத்தோடு கூட நாம் இருக்கலாம். ஆனால் ஒன்று சொல்ல முடியும், ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்க மாட்டார். ஆண்டவர் நமக்கு அன்பும் பலமும்
தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் ஏற்படுகிறது இல்லையா? மனிதருக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் மனிதர்களை கனப்படுத்த வேண்டும், ஆனால் பயப்பட வேண்டியது கர்த்தருக்கு நாம் பயப்பட வேண்டும். அதுதான் இங்கே என்னுடைய வாழ்க்கையில உள்ளத்திலே ஏற்பட்ட பிரச்சனை. முதலாவது, இந்த உள்ளத்திலே பிரச்சனையோடு இவன் காணப்படுகிறான். He was fearful. அவன் பயந்திருக்கிறவனாய் காணப்படுகிறான். சரி, முதலாவது என்னுடைய உள்ளத்திலே பிரச்சனை. இரண்டாவது, அடுத்த பிரச்சனை என்ன என்னுடைய வாழ்க்கையிலே? இரண்டாவது பிரச்சனை அவனுடைய இல்லத்திலே பிரச்சனை. இல்லத்திலே ஊனம் என்று சொல்லலாம். இல்லத்திலே பிரச்சனை இல்லையா? இங்கே அவனுடைய தகப்பனை குறித்து அதிகமாக வேதத்திலே சொல்லப்படவில்லை. தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 1:4-5 நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லேவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐநக்கியாளுக்குள்ளும் நிலைத்திருக்கிறது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று சொல்லுகிறார். பாட்டியை குறிப்பிடுகிறார், தன்னுடைய தாயை குறிப்பிடுகிறார். அங்கே தகப்பனை குறித்து சொல்லப்படவில்லை இல்லையா? இவர் தகப்பனோடு வளர்ந்ததாக தெரியவில்லை, வேதத்தில் காணப்படவில்லை. அப்போ வீட்டில் பிரச்சனை இருந்திருக்கலாம் இல்லையா? அநேகருக்கு சில நேரங்களில் அநேக வாலிப தம்பி தங்கைகள் என்னுடைய ஊழியத்தில் வருவார்கள். ஆலோசனைக்காக வரும்பொழுது சொல்லுவார்கள், என் அப்பா அம்மா இப்படி பிரச்சனை, அடிக்கடி சண்டை போட்டுக்கிறாங்க, அப்பா குடிக்கிறாங்க, அம்மா எப்படி என்று சொல்லி பலவிதமான பிரச்சனைகள் இல்லையா? அநேக சகோதரிகள் சொல்வார்கள் என்னுடைய கணவனுடைய பிரச்சனை இல்லையா? சகோதரர்கள் சொல்வார்கள் என்னுடைய மனைவி பிரச்சனை என்று சொல்வார். வீட்டில் பிரச்சனை, எந்த குடும்பத்திலையும் பிரச்சனை இல்லாமல் இல்லை இன்னைக்கு. ஆனால் ஒன்று, கர்த்தர் அந்த பிரச்சனைகளை மாற்றுகிற ஆண்டவர். அந்த பிரச்சனையின் ஊடே இல்லையா, அந்த போராட்டத்தின் ஊடே கர்த்தருடைய கரம் உன் குடும்பத்திலே அற்புதத்தை செய்யக்கூடியதாக இருக்கிறது. இந்த தீமோத்தேயுனுடைய வீட்டிலையும் பிரச்சனை. இப்போ அவன் உள்ளத்துல பாதிக்கப்பட்டிருக்கிற அவனுக்கு இப்ப வீட்டிலையும் ஒரு பிரச்சனையான சூழ்நிலை. இந்த பிரச்சனையிலே தான் ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனை பயன்படுத்துகிறார். அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருந்ததுனால அவனுக்கு தகப்பனை போல அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் கொடுத்திருந்தார். அருமையான சகோதரி சகோதரியே, அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, எனக்கு கணவன் சரியில்லை, எனக்கு அப்பா சரியில்லை, அம்மா சரியில்லை, இப்படிதான் குறை சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இருக்கிறார். கர்த்தர் அவர் நம்மை நடத்துகிற தேவன் இல்லையா? 23ஆம் சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் இல்லையா? கர்த்தர் நம்மை ஆளுகிறவர், அவர் நம்மை நடத்துகிற ஆண்டவர். இந்த தீமோத்தேயுவின் வாழ்க்கையிலே கர்த்தர் அவனை நடத்துகிறதை நாம் பார்க்க முடியும் வேதத்திலே. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்திலே அவன் ஒரு வல்லமையான கருவியாக தேவன் பயன்படுத்துகிறார். மூன்றாவது, அவனுடைய வாழ்க்கையில இல்லையா, முதலாவது உள்ளத்துல பிரச்சனை, இரண்டாவது அவனுடைய இல்லத்துல பிரச்சனை, இப்போ அவனுடைய உடலிலும் பிரச்சனை. உடலில என்ன பிரச்சனை? 1 தீமோத்தேயு 5:23 வாசியுங்கள். வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. இந்த வசனத்தை எல்லாரும் வாசிப்பாங்க. இந்த வசனத்தை வாசித்து தவறாக எடுத்துக்கொள்வார்கள். 2 தீமோத்தேயு வாசிப்போம். 1 தீமோத்தேயுல 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது அங்கே, நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றுக்காகவும் உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சரசமும் கூட்டிக்கொள் இல்லையா? அவனுக்கு இங்கே வாசிக்கிற இந்த பகுதியில அவன் வயிற்றுல பிரச்சனை இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஒருவேளை அல்சர் இருந்திருக்கலாம் அவனுக்கு இல்லை, அவனுடைய பலவீனமான சரீரம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உலகம் எங்கும் பார்க்கிறோம், அந்த வியாதிகள் பெருகி வருகிற இந்த காலம் இல்லையா? இருதய வியாதியில அநேகர் பீடிக்கப்பட்டிருப்பதும் அது மாத்திரம் இல்லை, சொல்லுவாங்க எல்லாருக்கும் எனக்கு டயபெட்டிஸ் தான். 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா எல்லாருக்கும் எனக்கு ஐயா சுகர் இருக்கு, ப்ரெஷர் இருக்கு, இந்த வியாதி அந்த வியாதி, கிட்னியில் ஸ்டோன் இருக்கு, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். இந்த வியாதி இல்லையா, வியாதி நமக்கு ஒரு நாள் நமக்கு பயத்தை கொடுக்க கூடாது இல்லையா? வியாதியின் மத்தியிலே தேவன் நம்மை வல்லமையாய் பயன்படுத்துவார். இதை நான் சொல்லுகிறேன், விசுவாசிக்கும் சொல்லுகிறேன், ஊழியக்காரர்களுக்கு சொல்லுகிறேன், எல்லாருக்கும் என்னையும் சேர்த்தான் சொல்லுகிறேன். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு இந்த வியாதியினூடே நம்மை வல்லமையாய் பயன்படுத்துகிறவர். இவனுக்கு இந்த வயிற்று வலிக்காக இங்கே சொல்லப்படுகிறது, கொஞ்சம் திராட்சை ரசம் எடுத்துக்கொள்ள, தவறா புரிந்து கொள்ளக்கூடாது. அந்த வசனத்தை அநேகர் இல்லையா, திராட்சை ரசம் குடிக்கலாம், வைன் என்று சொல்லி ஆங்கில வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? வைன் குடிப்பதல்ல இல்லையா, திராட்சை ரசத்தை இங்கே எடுத்துக்கொள்ளலாம் என்று அவர் சொல்லுகிறார். ஏன் என்று சொன்னா, வயிற்றுல புண்ணு இருந்தா கொஞ்சம் சாப்பிடு, உன்னுடைய சரீரத்தை நீ பாதுகாத்துக்கொள் என்று சொல்லுகிறார் பவுல். இங்கே தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார் இல்லையா? பார்க்கிறோம் அவனுடைய உள்ளத்திலே காயம், அவனுடைய இல்லத்திலையும் ஒரு காயமான ஒரு சூழ்நிலை, அவனுடைய உடலிலும் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை, காயம். இந்த சூழ்நிலையிலே தான் தீமோத்தேயுவை ஆண்டவர் வல்லமையாய் பயன்படுத்துகிறார். எப்படி பயன்படுத்துகிறார்? காயமுள்ள என்னுடைய வாழ்வு, ஊனமுள்ள என்னுடைய வாழ்வு, பிரச்சனை உள்ள வாழ்வு. என் அருமையான சகோதரனே, இங்கே பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 20-21 பார்க்கும் பொழுது
அவரை ஆண்டவர் உயர்த்துகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் அவரை குறித்து சொல்லும் பொழுது. பிலிப்பியர் 2, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் அதிலே வாசிக்கிறோம். அங்கே அந்த பகுதியிலே வாசிக்கும் பொழுது 2ஆம் அதிகாரத்தில் 20-21 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அது என்னவென்றால், உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனை அன்றி வேறொருவரும் என்னிடத்தில் இல்லை என்று சொல்லுகிறார். என்னை போல மனதுள்ளவன் இல்லையா? பவுனுடைய ஊழியத்திற்கு மிக அவரோடு கூட இணைத்து சொல்லுகிறார். என்னை போல மனதுள்ளவன் என்று சொல்லுகிறார். அவனை போல ஒருவனும் என்னிடத்தில் இல்லை என்று சொல்லுகிறார் இல்லையா? பவுலுடைய அந்த அந்தஸ்துக்கு இவனை உயர்த்தி சொல்லுகிறார் இல்லையா? என்னை போல மனதுள்ளவன் என்று சொல்லி ஊழியத்திலே அவனை உயர்த்துகிறார் இல்லையா? அவனுடைய உத்தம குணத்தை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவனை குறித்து மிக மேன்மையாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே இல்லையா? பிரச்சனையினூடே, போராட்டத்தினூடே கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். இவனுடைய வாழ்க்கையில வைத்திருந்ததுனாலே இவனை ஆண்டவர் ஊழியத்தில் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துகிறார் இல்லையா? பிரச்சனை, போராட்டம் இருக்கிறது என்றால் ஒன்றை நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலை, பிரச்சனையில் உள்ள அநேகரை நாம் ஆண்டவருக்குள்ளாக வழி நடத்துவதற்கு தேவன் நம்மை பயன்படுத்துவார். எந்த சூழ்நிலையை நாம் கடந்து வந்தாலும் அந்த சூழ்நிலை தேவன் நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 3:2 வாசிக்கும் பொழுது, 1 தெசலோனிக்கேயர்ல 3:2 வாசிக்கும் பொழுது, அங்கே உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும் உங்கள் விசுவாசத்தை உங்களுக்கு புத்தி சொல்லவும் நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனும் என்று சொல்லி தீமோத்தேயுவை சொல்லுகிறார். பாருங்க, பயந்திருக்கிற என்னுடைய வாழ்வு, பிரச்சனை உள்ள வாழ்வு அநேகரை திடப்படுத்துவதற்கும் அநேகரை விசுவாசத்திலே தேற்றுவதற்கும் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். இந்திய தேசத்திலே, சென்னையிலே ஒரு பெரிய மூத்த ஊழியர் உண்டு. ஒரு பெரிய மிஷனரி இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கும் அவருடைய வாழ்வு ஒரு பெரிய சவால் தான் இல்லையா? ஆனால் அவருடைய வாழ்விலே தோல்வி என்று சொல்ல முடியாது. ஆனால் அவர் நடந்த ஒரு சம்பவம், அவருக்கு ஒரே மகன் உண்டு. அந்த மகன் கை கால் எழும்ப முடியாமல் அசையாமல் வீட்டிலே படுத்து கிடப்பார். அந்த மூத்த அண்ணனும் அந்த அக்காவும் அருமையாக வல்லமையாக தேவனுடைய ஊழியத்திலே இந்திய தேசத்திலே மாத்திரமல்ல உலகமெங்கும் ஆண்டவர் வல்லமையாய் பயன்படுத்துகிறார். 200 மிஷனரிகளுக்கு மேலாக இந்தியாவிலே அவரோடு கூட இணைந்து பணி செய்கிறார்கள். சுவிசேஷத்தை அறிவித்து வருகிறார்கள். அவருடைய ஊழியம் மிக சிறப்பாக தொலைக்காட்சியிலே ஊழியம் செய்து வருகிறார். மற்றும் ஆண்டவர் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துகிறார். அவருடைய மகனுடைய நிலைமை அது. அவருடைய மகனுடைய வாழ்க்கையிலும் திருமணத்திலே ஒரு பெரிய தோல்வி. நாங்கள் இன்றைக்கு யோசிப்போம், அநேக நேரங்களிலே கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இந்த தேவ மனிதனுடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே இப்படிப்பட்ட தோல்வி ஏன் என்று சொல்லி கேட்கும் பொழுது ஒரு காரியத்தை ஆண்டவர் எங்களுக்கு உணர்த்தினார். தோல்வியிலே உள்ள அநேகருக்கு அந்த அண்ணனுடைய குடும்பத்தார் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். பிரச்சனையில் உள்ள குடும்பத்திற்கு தேவன் அவர்களை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். அவர்களால் தொடப்பட்ட ஊழியர்கள், அவர்களால் கட்டப்பட்ட குடும்பங்கள், அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியங்கள் அநேக ஆயிரங்கள் இல்லையா? இந்த செய்தியினுடைய ஒரு சாராம்சத்தை நான் சொல்ல முடியும். இன்றைக்கு பிரச்சனையின் ஊடே நாம் இருந்தாலும், போராட்டத்தின் வழியாய் கடந்து போனாலும், நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான பாதிப்புகள், உள்ளத்திலே வீட்டிலே பலவிதமான சூழ்நிலைகள் நம்மளை பாதித்திருந்தாலும் இல்லையா? ஸ்ரீலங்காவிலே அநேக அந்த தேசத்தினுடைய சண்டையிலே, பிரச்சனையிலே, பலவிதமான கலவரத்தினாலே அநேக குடும்பங்கள் பாதிக்கப்பட்டது. அநேகர் அது நிமித்தமாக மனதளவிலே பாதிக்கப்பட்டார்கள், பல உடைமைகளை இழந்தார்கள். ஆனாலும் அந்த பாதிப்பின் ஊடே அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இயேசு கிறிஸ்து இல்லையா? நான் ஸ்ரீலங்காவிலே நான் சென்றபோது பார்த்தேன், அநேகருக்குள்ளே ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், ஐயா, எங்களுக்கு நம்பிக்கை இயேசு கிறிஸ்து, எங்களுக்கு மீண்டும் இந்த தேசத்தை ஆண்டவர் கட்டுவார், எங்கள் தேசத்திலே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும் என்று சொல்லி நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கு நம்பிக்கையை கொடுக்கிறார். உங்களுடைய வாழ்வு கட்டப்படும். உங்கள் வாழ்வு தொடர்ந்து ஆண்டவருக்காக, மகிமைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அநேகரை உற்சாகப்படுத்துவீர்கள். கர்த்தர் உங்கள் மூலமாக ஊழியங்களை கட்டுவார், குடும்பங்களை கட்டுவார், திருச்சபைகளை கட்டுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரே ஒரு பாடலை பாடி நான் ஒரு ஜெபத்தை உங்களுக்கு நான் செய்கிறேன். பழைய பாடல், அந்த பாடலை உங்களோடு நான் பாடப்போகிறேன். அந்த பாடலை பாடுகிற வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இடைவிடுவார். இந்த மாலை வேளையிலே, குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே, வெறுமையான
வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே வேத நீரம்பி வழியும் பாத்திரமாய் என்னையும் மாற்றிடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வரைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, வெறுமையான என்னையுமே வரைந்து கொள்ளுமே. ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த வேளையிலே உம்முடைய வார்த்தையை கேட்டோம். தீமோத்தேயுனுடைய வாழ்விலே பிரச்சனை இல்லை, அவனுடைய வாழ்வு, அவனுடைய உள்ளத்திலே பிரச்சனை, அவனுடைய இல்லத்திலே பிரச்சனை, அவனுடைய உடலிலே பிரச்சனை. ஆண்டவரே, இப்படிப்பட்ட பிரச்சனையின் சூழ்நிலையிலே அவனை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துகிறீர். உனக்கு ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திற்கு மகிமைக்காக எடுத்து அவனை வல்லமையாய் பயன்படுத்தினீர். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையிலே நீர் எங்களை வல்லமையாய் பயன்படுத்துவீர். ஆண்டவரே, பிரச்சனையினூடே நாங்கள் கடந்து வந்தாலும் ஆண்டவரே உமக்கு மகிமையாக மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக நீர் எங்களை வைக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டு நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே எந்த பிரச்சனையிலே இருந்தாலும் எந்த போராட்டத்திலே இருந்தாலும் அவளை திடப்படுத்தி அவளை உயர்த்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தீமோத்தேயு ஆண்டவரே ஆதி திருச்சபையின் முதல் பேராயராக மாறினது போல ஆண்டவரே கர்த்தர் ஊழியத்தில் அவனை உயர்த்தினீர் ஐயா. அவனை ஆண்டவரே சமுதாயத்திலே உயர்த்தினீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை அப்படியே உயர்த்துவீராக. தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.